ஏன் விவசாயிகள் எல்லாம் இந்த நாட்டினுடைய அடிமைகளா? காப்பாத்து காப்பாத்து விவசாயிகளை காப்பாற்றியோ உரிமைக்காக போராடுகின்ற பஞ்சாப் விவசாயியும் உரிமைக்காக போராடிக் கொள்வது நியாயமா? எல்லோருக்கும் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்டா? ரிசர்வேஷன் திருச்சியிலே 8 மணிக்கு தஞ்சையிலே அன்ரிசர்வ்டு. விவசாயிகளை காப்பாற்று மோடி ஐயா. நாட்டிலே போராடுவதற்கும் விவசாயிக்கு லாபகரமான விடை கொடுக்கவில்லை, தண்ணீர் கொடுக்கவில்லை. காவிரியில் தண்ணி வரல, கோதாவரி காவிரி இணைக்கிறேன்னு சொல்லிட்டு இணைக்கல. இதெல்லாம் கண்டித்து தான் நாங்கள் வாரணாசியில் போய் மோடியை இது போட்டி போகிறதுக்கு நீங்கள் 120 பேர் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணோம். எங்கள் நேற்று 4:30 மணிக்கு கன்ஃபார்ம் ஆச்சு 39 டிக்கெட்டு. இன்றைக்கி காலையில் பார்த்தா திருப்பி அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகுதுங்கிறாங்க, இடம் தரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் 36 மணி நேரம் வந்து நின்றுக்கிட்டே போக முடியுமா? அதற்காகத்தான் இங்கே இந்த போராட்டம். இது ஜனநாயக நாடா இல்லை சர்வாதிக நாடா? விவசாயிலாம் இந்த நாட்டுடைய அடிமையை போய் பார்க்குறாங்க தான் இந்த போராட்டம் நடத்துகிறோம். எங்களுக்கு இடம் தரேனாங்கன்னா நாங்கள் போகிறது ரெடியாக இருக்கோம். ஒரு கோச் அட்டாச் பண்ண சொல்கிறோம், அதை பண்ணுறேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. சார் இன்னைக்கு என்ன சார் நடந்துச்சு, என்ன பண்ணி? அதான் சார் அங்கே திருச்சியில் ஏறும்போது எங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குன்னாங்க 39 பேர்த்துக்கு. இங்கே தஞ்சாவூர் வரும்போது ரிசர்வேஷன் இல்லை, கேன்சல் ஆயிடுச்சுங்கிறாங்க. அது என்ன காரணம்? அதுக்காக தான் இந்த போராட்டம். போலீஸ் இப்போ கூப்பிட்டு நாங்கள் வந்து இதில் போய் மாற்றி விட்றாங்கிறாங்க. எங்கே விழுப்புரத்தில் போய் செங்கல்பட்டில் ஒரு கோச் அட்டாச் பண்ணுறேங்கிறாங்க. அது உண்மையாக இல்லையாங்கிறது கமர்ஷியல் மேனேஜர் வந்திருக்காரு, பட் அவர் வரமாட்டேங்கிறார், தனியாக நிற்கிறார் அங்கேயே. ரயில்வே கமர்ஷியல் மேனேஜர் ஐஷன் மேனேஜர் வரமாட்டேங்கிறாரு. டிஎஸ்பி கூப்பிட்டு யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு, தனியாக நிற்கிறார். நீங்கள் போராட்டம் நடத்துங்கிறாரு. இத்தனை விவசாயிகளை திரட்டிட்டு போய் டெல்லியில் என்ன பண்ணலாம்? டெல்லியில் இல்லை, வாரணாசியில் 111 பேர் போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறோம். எங்களை வந்து எங்களுடைய சட்ட வயசெல்லாம் முதல்ல அரசாங்கம் பிடிங்கிச்சு. இப்போ கோமரத்தையும் போய் நிர்வாணமாக நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறோம். வணக்கம். வாரணாசியில் பிரதமர் மோடியை எதிர்த்து 111 விவசாயிகள் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் காசி தமிழ் சங்கமம் ரயிலில் வாரணாசிக்கு 120 விவசாயிகள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக முன்பதிவு செய்து சென்ற நிலையில் விவசாயிகளை திடீரென டிக்கெட் இல்லை என கூறி காத்திருப்பு பட்டியலில் வைத்துவிட்டு அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை எனவும் இருக்கைகள் இல்லை என கூறியதாக கூறி தஞ்சை ரயில் நிலையத்திற்கு வந்த ரயிலை எடுக்க விடாமல் ரயில் பெட்டியின் செயினை இழுத்து ரயிலை நிறுத்திய விவசாயிகள் ஐயா கண்ணு தலைமையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக ரயிலை எடுக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விழுப்புரம் அல்லது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கைகள் மீதம் உள்ள 39 பேருக்கு ஒதுக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு ரயிலில் ஏற சென்ற விவசாயிகள் ரயில் சிறிது தூரம் நகர்ந்து சென்றதை அடுத்து முதியவர்கள் ஏற முடியாமல் ஒருவருக்கொருவர் ஓடிக்கொண்டு வேறு சென்றனர். இதனால் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டது. எதற்காக அவசரமாக ரயிலை இயக்குகிறீர்கள் என அதிகாரிகளிடம் மீண்டும் பேச்சுவார்த்தையில் விவசாயிகள் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. மீண்டும் விவசாயிகளுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து தஞ்சை ரயில் நிலையத்தில் இருந்து விவசாயிகளை ஏற்றிக்கொண்டு ரயிலை அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். மேலும் ஐயா கண்ணு தெரிவித்தது 111 விவசாயிகளும் முழு நிர்வாணத்துடன் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் விவசாயி ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருத்தியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.